ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவை டிரைவர் எல்லாத்துக்கும் ஒரு இனிய காலை வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, காந்திபுரத்தில பிக்கப் எடுக்கிறது நிறைய கன்ஃப்யூஷன் இருக்கு. இன்னைக்கு நம்ம கஸ்டமர இந்த ஆடியோ கேளுங்க ஒரே நிமிஷம். இந்த இந்த வெளியூர் பஸ் போற பஸ் எல்லாம் நிக்குதுல்லண்ணா. ரெண்டு இடத்துல நிற்கிங்க காந்திபுரத்துக்கிட்ட. அது எந்த இடத்துலங்க சார்? காந்திபுரத்துக்கு ரெண்டு இடத்துல நிக்குமா? ஆமாம் ஆமாம், 3 பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. அதில் எல்லா இடத்துலையுமே நிறுத்துவாங்க. நீங்கள் ஏதோ ஒரு லேண்ட் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு நாங்கள் பிடிச்சிருவோங்க. லொக்கேஷன் அனுப்பணுமா? அது லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்லண்ணா, பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்லண்ணா. டவுன் பஸ் ஸ்டாண்ட் ஆமாங்க. நீங்கள் இறங்கிட்டீங்க அந்த அந்த வளைவுல நிக்கிறேங்க. அந்த ரவுண்டானத்தில் நிற்கிறீங்களா? கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய பேத்துக்கு கன்ஃப்யூஷன் இருக்கு. என்னன்னா, அது கரெக்டாக சொல்ல தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. நம்மளுக்கே டவுட் நிறையா டிரைவர்ஸ்க்கு வரும். காந்திபுரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, லேண்ட்மார்க் பஸ் ஸ்டாண்டு சொன்னால் கேட்காதீங்க. ஏன்னா 3 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஒவ்வொருத்தரும் கரெக்டாக திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்டு, சேலம் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு சுத்தமாகவே தெரியாது. ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டு அவ்வளோதான் சொல்லுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்கக்கிட்ட எந்த இடத்துல நிற்கிறீங்க, ரவுண்டானத்துலையா என்ன, அந்த லேண்ட்மார்க் பாருங்கள். ஆர்வி ஹோட்டல், மகாவீஸு, சிவா டெக்ஸ்டைல்ஸு, சுப்பு மெஸ்ஸு, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு லேண்ட்மார்க் தெரியுதா, பெரிய கடை பேர் தெரியுதான்னு கேளுங்க. அவங்க அதை பார்த்து படிக்க தெரியலன்னா பக்கத்தில் கொண்டு ஃபோனை கொடுத்தாது நீங்கள் கேட்க சொல்லுங்கள், கொடுங்க நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது, நம்ம ஓட்டுற ஆளுகளுக்கு புதுசாக வந்தவங்களுக்கும் தெரியாது. ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இது. தயவு செஞ்சு காந்திபுரத்தில் மட்டும் பிக்கப் எடுக்கிறவங்க காலையில் இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேத்துக்கு இருக்குது. எனக்கு இன்றைக்கி ஆச்சு, அந்த கஸ்டமர்கிட்ட நான் காரில் ஏறினதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயிலாக சொன்னேன். அவர் வேளாங்கண்ணிலேருந்து வந்திருக்காரு. சார் நீங்கள் எப்போ இறங்கினாலும் நீங்கள் ஆப் புக்கிங்கோ கால் சென்டர் புக்கிங்கோ அதை பற்றி டிரைவர்கிட்ட நீங்கள் நிற்கும்போது அண்ணா இந்த கடை பேர் சொல்லுங்கள், அந்த போலீஸ் பூத் இருக்குதுங்க அதுக்கு நேராக நிற்கிறேன்னு மட்டும் சொன்னீங்கன்னா அதை கண்டுபிடிச்சி வருவாங்க. பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்னீங்கன்னா பஸ்ஸு வெளியே வர இடம்னா இந்த சைடும் வரும், அந்த சைடும் பஸ்ஸு வெளியே வரும். இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்னிங்கன்னா இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் ரெண்டு இருக்குது. அதனால் நீங்கள் தெளிவாக பேசிட்டு போங்க. காலையில் பார்த்தீங்கன்னா அங்கே காது ஜவ்வு கிளியர் அளவுக்கு ஆரம்பிப்பாங்க, நீங்கள் நிறுத்த முடியாது ரொம்ப நேரம். ஸோ அதனால் நீங்கள் அந்த சைடு எங்கேயாச்சும் ஓரத்தில் போட்டு அவங்க எங்கே நிற்கிறாங்கன்னு கேட்டுட்டு கரெக்டாக நிற்கிற இடத்த பார்த்து போய் எடுங்க. காந்திபுரத்தில் காலையில் மட்டும். இது நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா வீடு காந்திபுரம் தானே. தினமும் எனக்கு ஃபஸ்ட்டு புக்கிங். வீடியோ சந்திக்கலாம். டாடா, பை பை.